பறவையை கண்டான், விமானம் படைத்தான், சாப்பிடாமல் இருந்தான், சத்துணவு கொடுத்தான். அந்த வகையிலே அண்ணன் வணங்காமுடி அவர்கள் 67வது வயது வரையிலும் கல்யாணமே செய்து கொள்ளாமல் காலத்தை கழித்து விட்டார். பேச்சுலர் பிரம்மரிஷி என்று பட்டம் வாங்க முடிந்த அவரால் தனக்கென்று ஒரு ஃபேமிலி அமைத்துக் கொள்ள முடியவில்லை. வறுமையினால் தான் பெற முடியாத தாம்பத்திய வாழ்க்கையை இளைஞர்களும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக வருடந்தோறும் தன்னுடைய பிறந்த நாளில் 101 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஐயா கும்பிடுறியா? ஐயா, என் ஊர் கத்தால, இவ ஊர் கறிவெட்டி. 8 வருஷமா ஒருத்தர் தொட்டுக்காமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ ஊமைங்கிற ஒரே காரணத்தினாலையும், நான் குப்பத்தட்டியில பேப்பர் புறக்கிறேங்கிற ஒரே காரணத்தினாலையும் எங்க 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஐயா, நீங்க இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறத பேப்பர்ல பார்த்துட்டு உங்களை நம்பி வீட்டுல கூட சொல்லாம கொள்ளாம ஓடியாண்டோம். நீங்க தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுக்காம எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுங்க ஐயா. அப்படியே வீட்டு அட்வான்ஸ் ஒரு 5000 ரூபாய் அதையும் கொடுத்துருங்க, புண்ணியமா போயிடும். ஏன் பாப்பா, பையன் சொல்றதெல்லாம் உண்மைதானே? அபூர்வ சகோதரா, ஐயா, இந்த ஊமை கோயில் ரத்த கண்ணீர் சிந்தாம ஆனந்த கண்ணீர் சிந்தம் ஆகட்டும் ஐயா. இந்த திருமாங்கல்யம் சரிங்க. போகும்போது மறக்காம கல்யாண பரிசு வாங்கிப்போம். போய் உட்காரு ஐயா. அப்புறம் இந்த வீட்டு அட்வான்ஸ் 5000 ரூபாய் மறந்துடாதீங்க. ஆகட்டியா, போய் உட்காரியா. எங்க போனாவ? அடி பாவி! ஐயோ, மோசம் போயிட்டோமா? ஐயா, எங்கடி ஓட பாக்குற? எங்க ஓட பாக்குற? ஏண்டி உன்னை செட்டப் பண்ணி கூட்டி வந்தது நானு, என்ன ஏமாத்திட்டு ஓட பாக்குறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. மரியாதை சேலை ஜாக்கெட் தாலி எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு என்ன கூவுற? எதுக்கு எல்லாத்தையும் கழட்டி கொடுக்க சொல்ற? எது வர்றப்ப என்னடி பேசுனா? ஒரு நாளைக்கு உனக்கு 100 ரூபாய் சம்பளம். நான் கூட்டி போற இடத்துல என்னென்ன பொருள் கொடுக்குறாங்களோ அதை பூரா வெளியே வந்தவன கலட்டி கொடுக்கறதாக பேச்சு. மரியாதையா கலட்டு. நீ என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்க நான் இஷ்டம் வந்தா? தபாரியா, நீ கொருக்கு பேட்டேன்னா நான் கொலகாரம் பேட்டேன். என்னடி என்ன என்கிட்ட எகிர்ற? 3 முளை வேட்டி எனக்கு, 3 கிராம் தாலி, 8 கஞ்ச சேலை உனக்கா? இந்த மாதிரி இதுக்கு முன்னால 2000 இலவச கல்யாணம் பண்ணுவேன் நானு. என் கூட வந்தவ பூரா வாங்கினதை என்கிட்ட கொடுத்துட்டு வாயை மூடிட்டு போயிருக்கா. மரியாதையா கலட்டு. வேணாம். ஏய் கஸ்மாலம், நீ உஜாருன்னா நான் பஜாரு. இந்த உதாரெல்லாம் நம்ம கையில வச்சுக்காத நைனா. நான் அடிச்சா நீ தாங்க மாட்ட. நான் மட்டும் பொண்ணா நடிக்காங்காட்டி உனக்கு இந்த வேட்டியும் சட்டையும் கொடுத்துருப்பாங்களா என்ன? அடி போடி கப் அடிச்சவள. நான் மட்டும் உனக்கு மாப்பிள்ளையா நடிக்கலனா இந்த தாலி புடவை எல்லாம் கொடுத்துருப்பாங்களா? யாருக்கிட்ட? கலட்டி தாலிய. என்னையா பண்ற? நான் விட்டுறேன். கல்யாணம் ஆகி காலவர் கூட ஆளா, அதுக்குள்ளே தாலியை கட்டி கொடுக்க சொல்றியா? உடியா? ஆமா போடி. ஈமிக்கிற கையேந்தி பண்ணி இட்லி கடை நீ எனக்கு பொண்டாட்டி ஆலாம் பாக்குறியா? விட்டா புள்ளைய பத்துக்குற போடுங்க. கலட்டி தாலிய. கலட்டி. டேய் டேய் எல்லாம் எங்களுக்கு தெரியும். வந்து ஸ்டேஷன் வந்து சொல்றா. ஓடி இதெல்லாம் ஒரு அடியா? உள்ள இருக்கு உனக்கு. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா பேரா ஏன் படியடு. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா பேரா ஏன் படியடு. தாத்தா தடியும் எடுக்கையில பொடிய பறந்து இருக்கு தாத்தோ. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா பேரா ஏன் படியடு.
ஏய் கம்பி என்ற கழுதைகளுக்கு என்னடா காணா பாட்டு ஒன்னாச்சோம் இவங்களை எல்லாத்தையும் வெளியே கூட்டுவான். வாங்க வெளியே ஐயா கூப்பிடுற. ஏட்டு நீ தானே சேர்ந்த அண்ணன், நீ வாயா கூட. ம் ஐயா வணக்கங்க. உன் பேர் என்ன? சேருங்க. ஊரு? கோயம்புத்தூருங்க. ம் உன் பேர்? தஞ்சாவூர் சோழன். சார் பேரு? பேரு பாண்டியன், ஊர் மதுரை. மங்காத்தா ஆடுறவனுங்களுக்கு மன்னனுக்கு பேரா? இங்க அப்படித்தான் கேட்கணும். ஏய், about time. ஐயா. ஏண்டா கோயம்புத்தூர் குண்டா, உடம்பு பெருசா இருந்தா இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டுருவேன் நீ? ஐயோ, நான் வேலை வெட்டி இது இல்லாம சுத்திட்டு இருந்தேனுங்க. நாடகத்துல நடிச்சா 100 ரூபா சம்பளம் தரேன்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா ஸ்டேஜுக்கு பணங்கிறதுக்கே பணம் வசூலாகலைங்க. சாப்பாடும் போடலீங்க, சம்பளம் தரலீங்க. அப்புறம் நான் வேற என்ன பண்றதுங்க, வெறுப்புல போட்ட ட்ரெஸ்ஸோடய வந்துட்டேன். திடீர்னு குறுக்கால படபடன்னு மோட்டர் போட்ல வந்தவனுங்க என்ன போலீஸ் நினைச்சு பயந்துட்டானுங்க. அப்புறம் நம்ம டிராமா டைலாக்ல எடுத்து விட்டங்க. அதுக்கு மேலதான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. ஏனுங்க, திருடங்கிட்ட நான் திருடுனது அது தப்புங்களாண்ணா? ம் கோயில் உண்டியல் என்ன இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கா? என்னமோ உன் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்த மாதிரி கொடுத்துட்ட. அதுல என்ன சார் தப்பு? அப்பா அம்மா இல்லாத அனாதை குழந்தைங்க பாலு கூட காசு இல்லாம பசியில் அழுதுட்டு இருந்தாங்க. என்கிட்ட காசு இல்ல, அதான் உண்டியல உடைச்சேன். இவர் 8வது வள்ளல் சாமி காசு எடுத்து சமூக சேவை செய்யறாரு. இருக்கிறவங்க போடுறது தானே சார் உண்டியல் காசு. அதை இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். கஷ்டப்படும் போது உதவி செய்யாம செத்த பிறகு செலவைக்க சொல்றீங்களா? நான் செஞ்சு தப்புன்னா நீங்க என்ன தண்டனை கொடுங்க சார், அதை நான் ஏத்துக்கிறேன். ஏண்டா காக்கா தோப்பு, நான் தாங்க நீ என்ன கதை சொல்ல போற? சொல்றேன் சார். என் கதையை நீங்களே கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். அவங்க கொடுக்கிறது ஒரு செட்டு Dress, 3 கிராம் தங்கம், முகமே தெரியாத கண்ணாடி ஒண்ணு, 3/4 கிலோ அரிசி, ஒரு பிளாஸ்டிக் குடம். இது கொடுத்தா போதுமா சார்? நாங்க இதை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு சார் வாழ்க்கை நடத்த முடியும்? சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க. இலவசம் இலவசம்னு என்னமோ பண்றாங்க. இலவசமா ஒரே ஒரு வேலை போட்டு கொடுத்தா அவன் சுயமா பொழப்பு நடத்தாங்களா சார்? நடத்துவானா இல்லையா? எல்லாம் பப்ளிசிட்டிக்காக பப்ளிக்கை ஏமாத்துறாங்க சார், ஏமாத்துறாங்க. ஆனா இங்க பசி சார், பசி. அதான் 10ஓட பண்ணணும்னா நானும் மாப்பிள்ளை ஆயிட்டேன். இதுதான் நடந்தது. ஏன் சார் ஏமாத்துறவங்களை ஏமாத்தினா அது தப்புங்களா? பெர்னாட் சார் ரேஞ்சுக்கு பேசுறீங்க. ம் உங்க லா பாயிண்ட்ஸ் எல்லாம் லாக்அப் ரூம் ஒத்துக்காத தம்பியலா. எஃப்ஐஆர் போட்டு உள்ளதல்லன்னு வச்சுக்க, உங்க எதிர்காலமே ஸ்பாயில் ஆயிடும். எப்படி திருடன் கட்ட திருடனா தப்பா? உண்டியில உடைச்சு உபகாரமா? ஏமாத்தினவங்கள ஏமாத்துறீங்களா? பெரிய எம்ஜிஆர், நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமா? தப்பு பண்ணிட்டு இங்க உள்ள வரவனெல்லாம் தப்பிக்க வெளியே பாக்குறான். நீங்க என்னடானா தப்பையும் பண்ணிட்டு தண்டனையும் கேக்குறீங்களா? வயசு கோளாரா? உள்ளதெல்லாம் ஓல்டு மேனா தான் வெளியே வருவீங்க. வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்கடா டேய். இந்த போர்டுல உங்க போட்டோவெல்லாம் ஒட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? சட்டப்படி நீங்க செஞ்சது குற்றம்னாலும் சமுதாய கண்ணோட்டத்தோட பார்க்கையில என் மனசு உங்களை மன்னிக்க சொல்லு. ஒழுங்கா வாழ்வீங்கிற நம்பிக்கையில உங்களை எல்லாம் ரிலீஸ் பண்றேன். ஆண்டவரே, கடவுளே, தெய்வமே. போதும் முதல்ல இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.